ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகே அழகு சீரியலில் சுரேஷ் மதியை புரிஞ்சுக்கினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்கே ராகவன் பாக்கியராஜ் கிட்ட என்னப்பா பூசாரி கிட்ட பேசிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆம்பா பேசிட்டேன், பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. சுரேஷ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஏப்பா சுரேஷ் மாப்பிள்ளைக்கு கால் பண்ணியா, எங்கே வந்துன்னு இருக்காங்கன்னு சொன்னாங்களா அப்படின்றாங்க. ஆம்பா வந்துட்டாங்களாம் அப்படின்றாங்க. ராஜலக்ஷ்மி மதி கிட்ட பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவும் வந்துட்டாங்களா அப்படின்றாங்க. இல்லை அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கான் இன்னைக்கு அப்படின்றாங்க. வரமாட்டாங்கன்றாங்க. அதுக்கு ராகவன் பார்த்தீங்கன்னா நேற்று சொல்லும்போது எதுவும் சொல்லலையேம்மா அப்படின்றாங்க. இல்லை திடீர்னு அப்பாயின்மெண்ட் கிடச்சிச்சான் அப்படின்றாங்க. கொஞ்சம் கூட அறிவே இல்லையாட்டுங்குது, முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்றாங்க. இல்லை நான் தான் சொல்லிக்கலான்னு சொல்லிட்டேன், அவங்க என்னமோ சொல்கிறேன்னு தான் சொன்னாங்க அப்படின்றாங்க. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைன்றாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா சரி விடுங்க, ஏதோ ஒரு இதில் மறந்துருக்கோம், அதுக்கு போய் இப்படி பேசுகிறீங்க அப்படின்றாங்க. கொஞ்ச நேரம் கழித்து மதி மலர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டாங்களா அப்படின்றாங்க. வந்துனே இருக்காங்க, எனக்கு அதுதான் பக்கு பக்குன்னு இருக்குது, வந்தால் ஏதாச்சும் அவங்க பேசிட்டா என்னால் தாங்க முடியாது அப்படின்றாங்க. ஒன்றும் பேச மாட்டாங்க, அவங்க சொல்லி தானே வராங்க, நீங்கள் தைரியமாக இருங்கக்கா அப்படின்ற மாதிரி மதி சொல்கிறாங்க. இங்கே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்கா. இதை பார்த்தா ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா எங்கே வந்தாலும் அவளுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது தான் வேலை அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மலரோட அம்மா வர்றதை பார்த்த ஸ்ருதி அண்ணி அத்தை வந்துட்டாங்க பாருங்க அப்படின்னு மலர்கிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் வந்த உடனே மலர் வாமா நல்லா இருக்கியா அப்படின்றாங்க. பாக்கியராஜ் வாங்க அத்தை நல்லா இருக்கீங்களா அப்படின்றாங்க. மதியம் பேசுகிறாங்க. மதி பார்த்தீங்கன்னா கோமதி கிட்ட இவங்க தான் மலரோட அம்மா அப்படின்றாங்க. ஓ இவங்க தான் மலரோட அம்மாவா, இவங்கெல்லாம் அத்தைன்னு பேசும்போது நான் சொந்தக்கார இதில் நான் ஒரு அத்தையாக நினச்சிட்டேன் அப்படின்றாங்க. ஓ மலருக்கு எப்படி இவ்வளோ அழகு வந்திருக்குன்னு உங்களை பார்த்த பின்னாடி தான் தெரியுது அப்படின்றாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவங்கிட்டையும் ராஜலக்ஷ்மி கிட்டேயும் மலரோட அம்மாவை கூப்பிட்டு போகிறாங்க. ஏன் வந்திருக்காங்க வாங்கன்னு கூட சொல்ல மாட்டீங்க அப்படின்றாங்க. ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா வாங்கன்றாங்க. ஏன் வாங்கன்னு மட்டும்தான் சொல்லுவீங்களா, நல்லா இருக்கீங்களா என்னன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்றாங்க. ராகவன் பார்த்தீங்கன்னா வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்றாங்க. அவங்களும் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ராகவன் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே தங்கராஜ் வந்துடுறாங்க. அப்பா வாங்கப்பா மாப்பிள்ளை வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் போகிறாங்க. இவங்களும் பின்னாடி ராகவன் ராஜலக்ஷ்மி எல்லாரும் போகிறாங்க. அங்கே தங்கராஜ் கிட்ட போன உடனே தங்கராஜ் பார்த்தீங்கன்னா என்ன அத்தை யார் யாரோ வந்திருக்காங்க அப்படின்றாங்க. அதுக்கு ராகவன் பார்த்தீங்கன்னா ஓ மலரோட அம்மாவை பற்றி சொல்கிறீங்களா, அவங்க சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நாங்கள் எதுவும் பண்ணல, மீனாவோட அத்தை சொன்னதுனால தான் நாங்கள் கூப்பிட்டோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாப்பிள்ளை அப்படின்றாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா வராங்க, எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ராகவன் தங்கராஜ் கிட்ட மாப்பிள்ளை நீங்கள் வரா வெறியும் பொங்கல் வைக்கக்கூடாதுன்னு தான் இருந்தோம், நல்ல நேரம் போனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்த பின்னாடி தான் வைக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் வைக்கல மாப்பிள்ளை, இனிமேல் தான் நம்ம பொங்கல் வைக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பொங்கல் வச்சு முடிக்கிறாங்க. அங்கே பொங்கல் வச்சு சாப்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே தங்கராஜ் வந்து ராகவன்கிட்டையும் ராஜலக்ஷ்மி கிட்டேயும் எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க, மலரோட அம்மாவை நான் கூப்பிட வேணான்னாலும் சொல்லலை, அவங்க இருக்கிற இடத்துல என்ன எதுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்றாங்க. சரி கோமதி சொன்னதுனால தான் கூப்பிட்டோம், இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயத்துலையும் நாங்கள் அவங்கள கூப்பிட மாட்டோம் மாப்பிள்ள மன்னிச்சுக்கோங்க அப்படின்றாங்க. இங்கே எல்லாரும் பொங்கல் சாப்பிட்டுக்கிட்டு மீனா பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. யார் எடுக்கிறது நம்மளை அப்படின்றாங்க. மீனா சுரேஷ் அத்தா இருக்காங்க, சுரேஷ் அத்தானை எடுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுரேஷை கூப்பிட்றாங்க. அங்கே தங்கராஜும் வராங்க, எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. என்னது செல்ஃபியா, சரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தங்கராஜையும் கூப்பிட்றாரு சுரேஷ். வாங்க மாமா ஒரே ஒரு செல்ஃபி தான் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. கோமதி மலர்கிட்ட பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை மாமா ஆளை காணோம் அப்படின்றாங்க. அவங்க தூங்குறாங்க அப்படின்றாங்க. ஓ இவ்வளோ நல்லா காஃபி போடுறதுனால தான் அவங்க மலரி காஃபி எடுத்துட்டான்னு சொல்கிறாங்க, நீ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக காப்பி போடு அப்படின்றாங்க. அப்புறம் மதியம் வராங்க. வா மதி என்ன பண்ணுற, சுரேஷ் எங்கே அப்படின்றாங்க. தூங்குறாரு ரூமில் அப்படின்றாங்க. சரி கூப்பிட்டு வா அப்படின்றாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா சுரேஷை கூப்பிட்டு வர போயிருக்காங்க. சுரேஷும் வந்துடுறாங்க. அப்போ எனக்குள்ளே மனசுக்குள்ளே தோன்றதெல்லாம் நான் மனசுக்குள்ளேயே வச்சுக்க மாட்டேன், நான் வெளிப்படையாக கேட்டுருவேன், என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்றாங்க. பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கோமதி பார்த்தீங்கன்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கியாப்பா அப்படின்றாங்க. அதுக்கு சுரேஷ் பார்த்தீங்கன்னா ஆமாம் கேள்விப்பட்டிருக்கோம், பழைய பாட்டு
தானே அப்படின்றாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் கிட்ட, பாக்கியராஜ் உனக்கு இந்த வீட்டில் எல்லாரும் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. ஆனால் நீ மட்டும்தான் மலருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். ஓகேவா அப்படின்றாங்க. சுரேஷ் கிட்ட பார்த்தீங்கன்னா மதி ஒன்றும் முச்சாணி கொம்பை பிடிச்சி நிற்கிற ஒன்றும் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னே நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க. நீ விட்டு கொடுத்தியானா மதியம் விட்டு கொடுப்பா. நீங்கள் 2 பேரும் விட்டு கொடுத்து வாழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேருக்கும் அமைஞ்ச பொண்டாட்டிங்க பார்த்தீங்கன்னா கடவுள் கொடுத்த வரம் தான். 2 பேரையும் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. நான் அடுத்த டைம் வரும்போது இந்த வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிற மலரையும் மலருக்கு சப்போர்ட் பண்ணுற பாக்கியராஜையும் பார்க்கணும். அதே மாதிரி மதியும் சுரேஷும் சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்க்கணும் அப்படின்றாங்க. சரி எப்போ வருவீங்க அப்படின்றாங்க. இல்லை ஸ்ருதி கல்யாணத்துக்கு இல்லை வேறு ஏதான ஃபங்க்ஷன் இருந்தால் தான் நாங்கள் வருவோம். ஆமாம் என்ன எப்போ வருவேன்றீங்க, நீங்கள் எங்கள் ஊருக்கு வரமாட்டீங்களா அப்படின்றாங்க. கண்டிப்பாக வருவோம் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம அடுத்து வர எபிசோடில் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள்.